Hi officers, welcome to Clarity for TNPSC. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது புக் கம்பேரிசன் ப்ளஸ் ரிவ்யூ. இங்கிலீஷ் புக் தமிழ் புக் போத் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரிவ்யூவும் பண்ண போகிறேன். ரிவ்யூ பண்ணுறதுனா புக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது காமிக்க போகிறேன். இது வரைக்கும் வாங்காதவங்க இந்த ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. முக்கியமாக தமிழ் மீடியம் தங்கங்களே, நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லிட்டு இருந்திருப்பேன் இங்கிலீஷ் புக் ஏன் வாங்கிக்கிறது பெட்டர் அப்படின்னு. ஸோ நான் அது வரைக்கும் புக்கு பார்க்கவே இல்லை, பார்க்காம தான் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. புக்கோட சைஸ், அதுக்கப்புறம் புக்கோட பேஜஸ், அதுக்கப்புறம் டாபிக்ஸ் எப்படி இருக்கு, என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ரெண்டுக்குமே நான் உங்களுக்கு காமிச்சிடறேன். இப்போ பாருங்க, இங்கிலீஷ் புக்கு தமிழ் புக் ரெண்டினுடைய சைஸ் காமிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்போம், சரிங்களா? இங்கிலீஷ் புக்கோட சென்டிமீட்டர் வந்து 4 சென்டிமீட்டர் இருக்கும், ஓகேங்களா? கொஞ்சம் 0.1 or 2 மிச்சமா இருக்கும். இது வந்து இங்கிலீஷ் புக், ஓகேங்களா? நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு மாசம், ஸோ லைட்டாக பிளாக்காக இருக்கும். இப்போ வந்து தமிழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5க்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேங்களா? இது நேற்று தான் எனக்கு கை கிடைச்சது. 1 சென்டிமீட்டர் வந்து நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் 1 சென்டிமீட்டர். ஏன்னா இதில் வந்துட்டு அவ்வளோ டாபிக்ஸ் இருக்கு, இதில் அந்த அளவுக்கு டாபிக்ஸ் கொடுக்கல. ஐ மீன் அவுட் ஆஃப் சிலபஸ் சிலது மிஸ் ஆகுது, சிலபஸ்ல இருக்கிறது 2 மிஸ் ஆகுது. அதையும் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புக் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். பேஜஸ்ல இருந்து எல்லாமே ஃபர்ஸ்ட் பேஜஸ் பார்த்துருவோம். இதுதான் இங்கிலீஷ் மீடியம் புக். இதை நான் அமேசான்ல வாங்கினேன். 1 மாசம் ஆச்சு. ஆர்டர் போட்ட 3வது நாள் எனக்கு டெலிவரி கொடுத்துட்டாங்க. 585 ரூபாய்க்கு வாங்கினேன். டெலிவரி சார்ஜ் எல்லாம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? இது வந்து 2022 எடிஷன். 2022க்கும் 2024க்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. எனக்கு 2022 போதும். 2024க்கு 600 சில்லர் வந்தது. அது நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கு. ஐ மீன் 22ங்கிறது 24 தான் மாறி இருக்கும், வேற ஒண்ணுமே இல்லை. ஸோ அதனால நான் அதை வாங்கல, நான் இது போதுன்னு வாங்கிட்டேன், சரிங்களா? இப்போ பேஜஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நீங்க பாருங்க, பேஜஸ் மட்டும் ரேண்டமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கலர்ல தான் இருக்கும். கலர் மீன்ஸ் இந்த ரெட் இந்த மாதிரி இருக்கும். லெட்டர்ஸ் எல்லாம் பிளாக்ல தான் இருக்கும் லாஸ்ட் வரைக்கும். இது வந்து எக்ஸ்பிளனேஷன் சைடு. எக்ஸ்பிளனேஷன் சைடு இப்படி தான் இருக்கும், சரிங்களா? இது இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன். இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். ஃபிகர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பிளனேஷன் காமிக்க பாருங்க. இதோ இந்த அளவுக்கு இருக்கும், தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதோ ஃபிகர்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் பிளாக்ல தான் இருக்கும், ஓகேங்களா? இது எக்ஸ்பிளனேஷன் ஃபிகர்ஸ். இந்த மாதிரி தான் ஃபிகர்ஸ் இருக்குது. அந்த சீரீஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது. அடுத்து அதனோட எக்ஸ்பிளனேஷன் இப்படி தான் இருக்கும். இது ப்ராப்ளம் அனலாகியில் வர ஃபிகர்ஸ் இதெல்லாம் இப்படி தான் இருக்கும். ஃபிகர்ஸ் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். அனலிட்டிக்கல் ரீசனிங், விசுவல் ரீசனிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கவுண்டிங் ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது. ஸோ இது அடுத்து வந்து லாஸ்ட், இது வந்து டைஸ், ஓகேங்களா? டைஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். லாஸ்ட் இப்படி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். இது இங்கிலீஷ் மீடியம் புக். இப்போ தமிழ் மீடியம் புக் பார்த்துடலாம். இதை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னா தாராபுரம் ஜேபி புக் சென்டரில் வாங்கினேன். 725 + 75 ரூபாய் கொரியர் சார்ஜ், 795 ரூபாய். இது வந்து பெய்டு ரிவ்யூ எல்லாம் கிடையாது, நம்மளோட ஓன் யூஸுக்காக. ஐ மீன் இப்போ நம்ம பேசிக்ஸ் முடிச்சுட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்க்கு ப்ராக்டிஸ் செஷனுக்கு தமிழ் கொஷின்ஸ் எப்படி இருக்கும்னு ஒன்று தெரிஞ்சுக்கணும். அதை விட முக்கியமாக நான் இது நாள் வரைக்கும் புக்கை பார்க்காமையே தான் வந்து இங்கிலீஷ் புக் வாங்கிக்கன்னு சொன்னேன். இப்போ புக்கையும் பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணணும். அதுக்கு ஒன்று. அண்ட் எனக்கு முக்கியமாக வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு, அதனால நான் 800 ரூபாய் போட்டு வாங்கிட்டேன். இல்லைன்னா நான் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டேன். ஏன்னா இவ்வளோ காசு போட்டு வாங்குற அளவுக்கு, ஏன்னா என்கிட்ட தான் இங்கிலீஷ் இருக்கு. ஸோ அதனால அதுவே போதும். டிரான்ஸ்லேஷனுக்கு அதை கூகுள் பண்ணிட்டு வேலை முடிஞ்சது, ஓகேங்களா? இது வந்து ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். எல்லாத்தினாலையும் புக் வாங்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஸோ எது வாங்கலாம் பெட்டரா இருக்கும்னு சில பேர் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மொத்தமாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கிட்டேன், சரிங்களா? ஸோ இப்போ அடுத்து புக்ஸ் உள்ளுக்குள்ள பார்க்க போறேன். இது வந்து கலர்ல இருக்கும், இதுவும் இருக்கும். இங்கே ஆரம்பிச்சுட்டு அப்படின்னா கண்டென்ட் ஃபுல்லாமே வந்துட்டு பிளாக் அண்ட் ஒயிட்லாம் இருக்கும், சரிங்களா? இது பாருங்க, சும்மா ரேண்டமா பேஜஸ் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டென்ட்டை சொல்றேன், தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே சும்மா ஜஸ்ட் இதெல்லாம் வந்து நான் ஹைலைட் உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து கண்டென்ட் உள்ள எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக. பிளாக் அண்ட் ஒயிட் கூட நாட் பேட், ஓகேங்களா? அது கரெக்டாக தான் இருக்குது, ஒன்றும் மோசம்லாம் சொல்ல மாட்டேன். அது கொஞ்சம் கலராக இருக்கும், இது கலர் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கும். ஆனால் 800 ரூபாய் வாங்கிட்டு கலரில் கொடுக்காம பிளாக் அண்ட் ஒயிட்ல கொடுத்து வச்சிருக்காங்கல்ல, ஸோ அது மட்டும்தான், வேற எல்லாம் ஒன்றும் இல்லை. படிக்கிறதுக்கு மோசமாக இருக்குமான்னு கேட்டால் அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரியும். பட் நாட் பேட், ஓகேங்களா? இதெல்லாம் ஃபிகர்ஸ் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா? இது வந்து டைஸ். இதோட முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சைஸ் பார்த்துட்டோம். நான் ரெண்டினுடைய ரேட் எங்கே வாங்கினேன்னு சொல்லிட்டேன், ரெண்டினுடைய ரேட் டிஃப்ரென்ஸும் சொல்லிட்டேன். இப்போ வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஃபர்ஸ்ட் தமிழ் புக்கில் இருக்கிற கண்டென்ட். இந்த இங்கிலீஷ் புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13வது டாப்பிக்கும் 14வது டாபிக், அதாவது வந்துட்டு பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன், கேலண்டர், இந்த 2 டாப்பிக்குமே வந்து இந்த 2லையுமே இருக்காது. அது ஆப்டிடியூட் புக்கில் இருக்கும். கேலண்டர் வந்து ஒரே ஒரு பேஜ் தான், ஐ மீன் ஒரு பேப்பர் தான், 18 சம் தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்து பெர்முடேஷன் காம்பினேஷன் வந்துட்டு 9 பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 2மே ஈஸி டாபிக் தான். அது 2ம் நான் அடுத்த வீடியோஸாக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதுக்காக நீங்கள் புக் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அட்ரஸ் மேட்சிங் 2லையுமே இருக்காது. அந்த அட்ரஸ் மேட்சிங் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, 4 ஆப்ஷன்
ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகுது. இதெல்லாம் ஒரு 30 நிமிஷத்துல நம்ம கற்றுக்கலாம் அந்த டாபிக். அடுத்து வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ்ன்னு ஒரு 12வது டாபிக் ஒன்று இருக்கும். அது வந்துட்டு புக்கில் டைரெக்டாக இருக்காது. நம்ம மிச்சம் இருக்கிற அந்த 27 26 நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் போடலாம். தமிழில் வந்துட்டு ஒற்றுமைகளும் வேற்றுமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. மெயினாக சொல்லணும்னா ஆட் ஒன் அவுட். ஃபர்ஸ்ட் நான் தமிழ் புக்கில் சிலபஸில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜூம் நீங்கள் பண்ணி பார்த்துக்குங்க. நான் பண்ணால் எல்லாம் கொஞ்சம் கட் ஆகிடும். சரிங்களா? 1 2 3 4 5 6வது கனசதுரம் பகடைன்னு இருக்கும். பகடை மட்டும் நம்ம பார்த்தா போதும். அடுத்து 7 8 9 10 11 வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆஃப் ட்ரூத் ஆஃப் ஸ்டேட்மெண்ட், கூற்றின் உண்மை தன்மை சரி பார்த்தல். அது வந்து தமிழ் மீடியம் புக்கில் இல்லை, மிஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அடுத்து 12 வந்து சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ். அது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன். தமிழ்லையும் இருக்காது, இங்கிலீஷ்லையும் இருக்காது. ஆட் ஒன் அவுட். மற்ற டாபிக் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது வந்துடும். ஓகேங்களா? அடுத்து 13 14 வந்துட்டு 13 கேலண்டர், 14 பெர்முடேஷன் அண்ட் காம்பினேஷன் ஆப்டிடியூட் புக்கில் இருக்கும். அதுவும் நம்ம அடுத்த வீடியோஸ் நான் கொடுத்துருவேன். அடுத்து 15 16 17 18 19 கணித செயல்பாடுகள்னு ஒரே டாப்பிக்காக இருக்கும். 20 21 22 வந்து அட்ரஸ் மேட்சிங். அது இங்கிலீஷ்லேயும் இருக்காது, தமிழ்லையும் இருக்காது. அது ஈஸியான டாபிக், அதையும் பார்த்துடலாம். அது வேறு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம மேட்ச் பண்ணால் போதும். அடுத்து 23 24 25வது புக் டாபிக் வந்து தமிழ் மீடியம் புக்கில் கிடையாது. 25வது டாபிக் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங், அதாவது காட்சி பகுத்தறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. இது இல்லை. ஸோ தமிழ் புக்கில் என்னெல்லாம் இல்லைங்க, 11 25 மிஸ் பண்ணிட்டாங்க. தப்பது தான். 26 இங்கே இருக்கு, 27 இருக்கு. இது சிலபஸ் முடிஞ்சது. ஓகேங்களா? இப்போ ஃபைனலாக தமிழ் மீடியம் புக்கில் 11வது டாப்பிக்கும் 25வது டாப்பிக்கும் இருக்காது. 11 கூற்றின் உண்மை தன்மை சரி பார்த்தல், 25 காட்சி பகுத்தறிவு. இது நம்பர் 3. நான் இங்கிலீஷில் என்ன சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ் மீடியம் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இதெல்லாம், இதில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். இது அட்ரஸ் மேட்சிங் இருக்காது, சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்காது. அது ரெண்டும் நம்ம வந்து ஈஸி டாபிக் தான். சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் வீடியோ பார்த்தாச்சு. அட்ரஸ் மேட்சிங் ரொம்ப ஈஸி, அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ கண்டென்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இந்த அனலாகின்னு இருக்கு இல்லைங்களா, ஒப்புமைன்னு சொல்லுவோம். ஒத்த தன்மை 2 ஒன்று தான். இதில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கிலீஷில் பாருங்க, இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குங்க, 9 டைப் இருக்கு. ஸோ நீங்கள் தனியாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா தமிழில் 3 மட்டும்தான் இருக்கு. ஆனால் இங்கிலீஷில் எவ்வளோ இருக்குங்க, 9 இருக்கு. ஓகேங்களா? இவ்வளோ டைப் நம்மளுக்கு தேவையில்லை. இது புக்கில் இப்படி சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் அனலாகினா 4 தான் இருக்கு. நம்பர்ஸ், லெட்டர்ஸ், வேர்டு, ஃபிகர்ஸ், இவ்வளோதான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் 3 தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ஒன்று நம்பர் 1. அண்ட் நம்பர் 2 முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா 11 25 இருக்காது, அது நம்பர் 2. அந்த ரெண்டும் மிஸ் ஆகுதுங்களா? அடுத்தது இது பாருங்களேன், இதுதான் எனக்கு கொஞ்சம் இடிக்கிறது. தர்க்கவியல் அப்படின்னு ஒன்று இருக்கு. இதனோட லெட்டர்ஸ் எல்லாம் பாருங்க, ரொம்ப குட்டி குட்டி குட்டியா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். இது எவ்வளோ பேஜ் அப்படின்னா, இந்த தர்க்கவியல் அப்படிங்கிறது வந்துட்டு இவ்வளோ பேஜ். ஓகேங்களா? ஒரு நிமிஷம். இவ்வளோ பேஜஸ் வந்துட்டு குட்டி குட்டியாக கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்புறம் எக்ஸ்பிளனேஷன் பார்ட் பாருங்க, ரொம்ப குட்டியாக இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தா பசங்களுக்கு சிரமமாக இருக்காதா? இயல்பாகவே வந்துட்டு நான் கொஷின் டைப் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷோட அந்த லெட்டர்ஸ்க்கும் தமிழோட லெட்டர்ஸ்க்கும் கண்டிப்பாக அந்த ஃபோன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது கொஞ்சம் தமிழ் வந்து நெருக்கமாகவே தான் இருக்கும். நான் கேப் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஆனால் இங்கிலீஷ் வந்து இயல்பாக நீட்டாக இருக்கும். ஸோ அது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனால் ஒரு புக்கில் 800 ரூபாய் போட்டு நம்ம வாங்க போகிற புக்கில் 725 ரூபா டெலிவரி சார்ஜ் விட்டுருங்க. 725 ரூபா போட்டு வாங்க போகிற புக்கில் இவ்வளோ நெருக்கமாக கொடுத்து வச்சிருக்காங்க. டாபிக்ஸையும் மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு 2வது தவறான செயல். இது பாருங்க, இதை கொஞ்சம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா புரியும். பாருங்க, தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கும், பார்த்துக்கங்க. இப்படித்தான் இருக்கும். அதாவது லெட்டர்ஸ் கொஞ்சம் குட்டியாக இருக்கும். ஓகேங்களா? புரியாதுன்னெலாம் நான் சொல்ல மாட்டேன், ஆனால் குட்டியாக இருக்கு. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். சில கல்லூரிகள் எல்லாம் பேனாக்கள், இங்கே பாருங்க, பேனாக்கள் எல்லாம் வந்து பேனாக்கள்னே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்துக்குங்க, முடிவை நீங்கள் தான் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது ஒரு விஷயம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் டைஸில் பாருங்க, இங்கே ப்ராப்ளம்ஸ் ஆன் டைஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறது 46 கொஷின் இருக்கும். இதில் வந்துட்டு பகடை பற்றிய கணக்குகள் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு மொத்தமே வந்துட்டு 25 கொஸ்டின் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இங்கிலீஷில் வந்துட்டு 46 இருக்கும். இது ஒன்று. இவ்வளோ அந்த பேஜஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த சிலதெல்லாம் மிஸ் ஆகிறங்காட்டி இவ்வளோ பேஜஸ் இருக்கு. ஆனால் இந்த தமிழ் புக்கில் எல்லாமே கவர் ஆயிடுது. அந்த 2 டாபிக் மட்டும் மிஸ் ஆகுது, மீதி எல்லாமே கவர் ஆயிடுது. இப்போ சப்போஸ் ஆர்ஆர்பி என்டிபிசியா அதுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் தமிழ் மீடியம் புக் வந்துட்டு யோசிச்சுட்டு இல்லைன்னா வாங்க வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். டிஎன்பிஎஸ்சிக்கு இது போதும் நார்மலாக. ஓகேங்களா? இப்போ அடுத்தது உள்ளுக்குள்ள கொஷின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுதானே ரொம்ப முக்கியம். ஏன் வந்து இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கொஷின்ஸ் எல்லாம் பாருங்க. நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன்.
இங்கிலீஷ் லெட்டர்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் லெட்டர்ஸ்லேயே தான் இருக்கும். சில விஷயம் பாருங்க, இந்த ஏபி இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் தான் கொடுக்க முடியும். ஓகேங்களா, அந்த தொடரானது ஏபி ஏபி, எனவே ஏபி என்கிற முறை மீண்டும் மீண்டும் வருகிறது. இவ்வளவுதான். இதெல்லாம் வந்துட்டு நம்ம இங்கிலீஷில் படிச்சிட மாட்டோமா? நீங்களே சொல்லுங்க தமிழ் தங்கங்களே. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நாய், நாய்க்குட்டி, கரப்பாம்பூச்சி, நிம்ப். இந்த நிம்ப்ங்கிறது இங்கிலீஷ் வார்த்தை தான், அதை அப்படியே டைப் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து இங்க பாருங்க, நாடு மற்றும் தலைநகரம் ஆப்கானிஸ்தான், காபூல். இதெல்லாம் வந்து அப்படியே இங்கிலீஷே தங்கிலீஷா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அப்படியே. ஓகேங்களா, இது ஒண்ணு. அப்புறம் இங்க பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்க டிரான்ஸ்லேஷன் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் இதை வச்சே சொல்லிடுவேன். கொல்லன் அப்படின்னா, அதாவது தொழிலாளி உபகரணங்கள் இருக்கும். ஒரு தொழில் செய்யறவங்க அவங்களோட முக்கியமான உபகரணம் என்ன அப்படின்னா, கொல்லனுக்கு வந்து சொம்பா இருக்குங்க. கொல்லனுக்கு வந்து என்ன இருக்குங்க? அன்வில். அன்விலுக்கு தமிழ் வார்த்தை எனக்கு தெரியல, மன்னிச்சிடுங்க. அந்த அன்வில் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய இரும்பு மாதிரி இருக்கும், நல்லா கெட்டியா ஸ்ட்ராங்கா. தீயில காய்ச்சி இந்த பிளேஸ் ஒரு ஃபிளாட்டா இருக்கும், அதுல வச்சுட்டு சுத்தி வச்சு தட்டுவாங்க. அதுதான் வந்துட்டு கொல்லனோட முக்கியமான ஒரு விஷயமே. நீங்க படத்துலயோ இல்லை நம்ம வீடியோல காமிச்சிருப்பேன். அதுதான் வந்துட்டு வரணும். இந்த இடத்துக்கு சொம்புன்னு தப்பா கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, கூகுள்லயும் சில சமயம் சொம்புன்னு தான் காமிச்சது. அப்பதான் எனக்கு கனெக்ட் ஆச்சு, இவங்க வந்து கூகுள்ல இருந்தா எடுத்திருக்காங்க அப்படின்னு. இங்க பாருங்க, ஸ்டெத்தஸ்கோப் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல தான், தமிழ்ல வச்சிருக்காங்க. பிளம்பிங். ஓகேங்களா, இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. அடுத்து பாருங்களேன், மண்டையோட்டுவியல், இத்தியாலஜி, கோமடர், பிரிகேடியர், அஸ்ஸாமின், இதெல்லாம் இருக்கு. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, ஹைட்ராசின், பாராஃபின், மாலத்தியன், அக்ரோசன், கந்தகம். இதெல்லாம் வந்துட்டு அப்படிதான். மிச்சதெல்லாம் நீட்டா தான் இருக்கு. தோ கொள்ளளவு, பெரியது, அளவு, வடிவம், எடை அப்படின்னு. ஓகேங்களா, இந்த கொஸ்டின் பாருங்க, 4 வார்த்தை கொத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் 3 ஏதோ ஒரு ஒற்றுமையை கொண்டுள்ளன. மாறுபட்ட வார்த்தை கொத்தை கண்டறிக. இந்த கொத்துன்னு நாமெல்லாம் யூஸ் பண்ணுவோம் தமிழ்ல. இப்படித்தான் இருக்கு டிரான்ஸ்லேஷன். பாருங்க, இதுக்கு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் 1000 டைம்ஸ் பெட்டர் தங்கங்களே. ஓகேங்களா, ஹெல்த் என்பது இந்த மாதிரி லெட்டர்ல எழுதப்பட்டால் அந்த குறியீட்டில் நார்த் என்பது என்னவாக எழுதப்படும். இதுல என்ன தமிழ் இருக்கு? என்பது எழுதப்பட்டால் என்பது எப்படின்னு இருக்கு. ஓகே, கொஞ்சம் கோழி எல்லாம் சத்தம் வருது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சுத்தி முத்தி மயில், கோழி, நான் கிராமத்துல இருந்தாவே இப்படித்தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இந்த வீடியோ நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி மொபைல்ல ரெக்கார்ட் பண்றேன். எனக்கு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து ஸ்கிரீன் ரெக்கார்டர், அது பாட்டுக்கு நான் பிபிடி ரெடி பண்ணிடுவேன், அப்லோட் பண்ணிடுவேன். இது எனக்கே ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேங்களா, அப்புறம் இது பாருங்களேன், இந்த இடத்துக்கு எழுத்து குறியீடுன்னு கொடுத்துட்டு இந்த லெட்டர்ஸ் எல்லாம் இப்படித்தான் இருக்கும். சரிங்களா, ஸோ ஒரு சங்கேத மொழியில் பேட் இஸ் ஈக்குவல் டு 23, கேட் ஈக்குவல் டு 24, பால் என்பதன் இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் இது முக்கியமா பாருங்க, ஒயிட் என்பது ப்ளூ எனவும், ப்ளூ என்பது ரெட் எனவும், ரெட் என்பது எல்லோ எனவும். இதுல அந்த ஒயிட்டை கூட வெள்ளைன்னுலாம் அவங்க கொடுக்கல. ஓகேங்களா, வெள்ளை என்பது நீலம் எனவும், நீலம் என்பது சிகப்பெனவும் எல்லாம் கொடுக்கவே இல்லை. ஜஸ்ட் அந்த 80 என்பது மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கெல்லாம் நம்ம இங்கிலீஷ்லேயே படிச்சுக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, நோஸ், கோஸ்ட், இனஃப், மாஸ்டர், இதெல்லாம் ஹெட் மற்றும் நோஸ் ஆகியவற்றில் உள்ள பொதிய குறியீட்டு எழுத்து அந்த உள்ளுக்குள்ள வரும் இல்லைங்களா, அது மட்டும்தான் தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல இருக்கு. இதை நான் இவ்வளவு எலாபரேட்டா உங்களுக்கு காமிக்கிறதுக்கு இந்த 800 ரூபாய் போட்டு நீங்க வாங்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க. இதுல வேற இன்னும் முழுசா லாஸ்டா ஒண்ணு காமிக்கணும் அப்படின்னா ஒரு சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். இதெல்லாம் நார்மலா தான் இருக்கு, ரொம்ப தப்புன்னு இருக்குன்னா நான் சொல்லவே மாட்டேன். ஓகேங்களா, ஒரு பையனை குறிப்பிட்டு வீணா சொன்னது, அவன் என் தாத்தாவின் ஒரே மகனின் மகன், அந்த பையன் வீணாவுக்கு என்ன வரும், இந்த மாதிரி நார்மலா தான் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது தான் நம்ம கரெக்டாக தான் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக தான் இருக்கும்போது இந்த எக்ஸ்பிளேஷன்லாம் நீட்டாக இருக்கு. அந்த தர்கவியல்னு காமிச்சிங்களா, அதில் தான் வந்து கொட்டி கொட்டி கொசன்னு இருந்துச்சு. ஆனால் இதுல எல்லாம் பாருங்க நீட்டாக தெளிவாக இருக்கு. அதை ஸ்பேஸை நல்லா சுருக்கிட்டாங்க. 715 ரூபாய் போட்டு வாங்கும்போது அதை நீட்டாக பண்ணி இருந்திருக்கலாம். சாரி, 725 ரூபாய். ஓகே, அது ஒன்று. இது பிளட் ரிலேஷன். அடுத்த அகரவரிசை தேர்வில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த ஆல்பபெட்டிக்கல் பேஸ் பண்ணுது. ஓகேங்களா, இது ஃபுல்லாமே இங்கிலீஷாக தான் இருக்கும். அந்த உள்ளுக்குள்ள 2 அல்லது மேற்பட்ட வார்த்தைகள் அந்த மாதிரி கொடுத்துருவாங்க பாருங்க. அப்ஸ்ட்ராக்ட், பிரின்சிபல், மேரி, ஸ்ப்ரிங், இதெல்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அண்ட் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே இங்கிலீஷ். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளின் சரியான அகரவரிசை. அகரவரிசைனா ஆல்பபெட் வைஸ்ல நம்ம எழுதணும். இதெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துட்டு இங்கிலீஷ்ல தான் கொடுத்துருவாங்க. சரிங்களா, இது ஃபுல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும். இங்க பாருங்க, ஸோ இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே தான் இருக்கும். இந்த இங்கிலீஷ் ஆல்பபெட் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ்ல தான் இருக்குங்க. சரிங்களா, இங்க பாருங்க, ஆல் எக்ஸப்ட் ஸ்லீப் ஆர் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், இதெல்லாம் இங்கிலீஷ்லேயே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல எல்லாம் உங்களுக்கு தமிழ். இதுல பாருங்க, ஜப்பானை தவிர அரப் கண்ட்ரீஸ்லாம் கொடுக்கவே இல்லை, இங்கிலீஷ்ல அப்படியே தான் கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்கிக்கலாங்கிறது என்னோட கருத்து. இப்போ ஃபைனலுக்கு வந்துட்டோம். ஓரளவுக்கு நான் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தமிழ் மீடியம் புக்ல மேஜர் டிராபேக்ஸ் அப்படின்னு நான் சொல்றது 11வது 25வது டாபிக் வந்து இருக்காது. சரிங்களா, அடுத்தது பிளாக் அண்ட் ஒயிட். ஓகேங்களா, கம்பேர் டு இங்கிலீஷ் நான் வாங்கும்போது 585 ரூபாய், நம்ம 600 ரூபாய் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இங்கிலீஷ் தமிழுக்கு வந்து நம்ம எவ்வளோ வாங்க போறீங்க, நீங்க அட் ப்ரெசென்ட் இதில் ஆர்டர் போடுறீங்க அப்படின்னா இல்லை வேற எங்கேயாச்சும் வாங்க போறீங்கனாலும் 800 ரூபாய் வந்துடும். 795 அந்த மாதிரி வந்துடும். ரெண்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க, 200 ரூபாய் டிஃப்ரென்ஸ். சரி யோசிக்கணும். அப்புறம் 11-25 தவிர மீதி எல்லாமே வந்துட்டு புக்ல கவர் ஆயிடுது. இந்த 2 டாபிக் தவிர மீதி எல்லாமே கவர் ஆயிடுது. அண்ட் டைஸ்ல
கொஷின்ஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது. அது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறேன், ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு இங்கிலீஷ் மீடியம் புக்கு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன், பட்டும் படாமல் இந்த தாமரை இலையில் தண்ணீரை பட்டும் படாத போல இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் சொல்லவே போகிறதில்ல. ஓப்பனாகவே சொல்கிறேன், நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் புக்கே வாங்கிக்கோங்க. விலையும் கம்மி, கலராகவும் இருக்கும், எதுவுமே மிஸ் ஆகாது. ஓகேங்களா? அந்த கேலண்டரும் பெர்முடேஷன் காம்பினேஷன் அது எல்லாத்துக்கும் காமனான ஒன்று தான். அது ஆப்டிடியூட் புக் ரெஃபர் பண்ணலாம். அது ரொம்ப ஈஸியான டாபிக், நம்ம பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் கவர் ஆகிடும். டிஎன்பிசிக்குன்னு படிக்கிறவங்களும் சரி, இல்லை ஆர்ஆர்பி எஸ்எஸ்சி எதுவாக இருந்தாலும் அந்த மோர் தேன் இங்கிலீஷ் புக் மோர் தேன் இனஃப். ஓகேங்களா? வெறும் டிஎன்பிசி மட்டும்தான் இந்த புக் போகுது. இதில் இருக்கிற சில ட்ராபேக்ஸ் இருக்குது. இல்லை எனக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுள் அப்படின்னா நீங்கள் தமிழ் வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ண போகிறது நீங்கள் தான். ஆனால் என்னோட சைட்லேருந்து இங்கிலீஷ் போய்க்கிறது தான் பெட்டர்னு நான் சொல்லுவேன். அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயமும். நம்ம இங்கேயே இங்கிலீஷ்க்கு நம்ம ப்ராக்டிஸ் ஆகிட்டோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நம்ம போய் தமிழில் கொஷின் பேப்பர் இருக்க போகுது. இங்கிலீஷ் மீடியம் பசங்களும் புரியாத கொஷின்ஸ் வந்துட்டு தமிழில் படிப்போம். தமிழ் மீடியம் பசங்களும் புரியல அப்படின்னா இங்கிலீஷ் பார்ப்போம். இது இயல்பான ஒன்று தான். நான் தமிழ் தான் பார்ப்பேன், இங்கிலீஷ் தான் பார்ப்பேன் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம இங்கே நல்ல விஷயங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிட்டோம்னா எக்ஸாம் ஹாலில் தமிழில் இருக்கும், புரியாத அதை பார்த்து புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ என் சைட்லேருந்து எல்லாமே நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். இது வரைக்கும் வாங்காதவங்களுக்கு, புக்கு பார்க்காதவங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இனி ஃபைனல் முடிவு வந்து உங்களோட கையில் தான் இருக்குது. ஓகேங்களா? கேலண்டர் வீடியோ நேற்றே போட வேண்டியது, நான் இன்னும் அப்லோட் பண்ணலை. அது கொஞ்சம் கிளாரிட்டி தேவைப்படுது தெளிவாக. ஸோ எடுத்துகிட்டு இருக்கேன். நாளைக்கு காலையில் இல்லைனா சாயந்தரம் கன்ஃபார்ம் வந்துடும். சரிங்களா? இதில் நான் வந்து உங்களுக்கு ரேட்டும் சிலபஸையும் ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன். அமேசானில் நேற்று நான் செக் பண்ணும்போது 585 ரூபா காமிச்சது. ஆனால் டெலிவரி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சுங்க. அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாங்கும்போது 3 நாள் எனக்கு வந்துருச்சு. ஆனால் அட் ப்ரெசென்ட் வந்து இந்த சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் வந்துட்டு நான் தாராபுரம் ஜிபி புக் சென்டர் சூஸ் பண்ணேன். இவங்க வந்து எனக்கு 2 நாளில் கொடுத்துட்டாங்க. சனிக்கிழமை ஆர்டர் பண்ணேன், மண்டே வந்து எனக்கு கிடச்சிட்டு. அதனால தான் தாராபுரத்தில் வாங்கினேன். ஓகேங்களா? இப்போது இங்கே அமேசான்லேயோ நான் பார்க்கும்போது எனக்கு வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிச்சது, ஃப்ளிப்கார்ட்லேயும் அவுட் ஆஃப் ஸ்டாக் காமிச்சது. ஒரு சில பேருக்கு வந்து ஸ்டாக் காமிக்கலாம். ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் வாங்கணுமோ வாங்கிக்கோங்க. ஃப்ளிப்கார்ட்ல வந்து இங்கிலீஷ் புக் 610 ரூபா. ஆனால் 19ஆம் தேதி டெலிவரி பண்ணிடும், ஒரு வாரத்தில். ஓகேங்களா? ரெண்டுமே. தாராபுரம் ஜேபி புக் ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஓகேங்களா? எஸ்டென்ட் வெப்சைட்டுக்கு போனேன், அங்கே 719 சுற்றிக்கிட்டே இருந்தது, அதையும் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இது இங்கிலீஷ், இது தமிழ். நான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கிலீஷ் மீடியமே போய்க்குங்க. இல்லை எனக்கு தமிழ் தான் கம்ஃபர்டபுள்னா அட் எண்ட் ஆஃப் த பாயிண்ட் உங்களோட முடிவு தான் ஃபைனலாக இருக்கணும். தமிழ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் தமிழ் புக் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் ஆகும். ஆர்ஆர்பி என்டிபிஎஸ்சிக்கு சிலபஸ் வேறையா இருந்து இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருந்து அப்படின்னா தமிழ் புக்கில் நிறைய மிஸ் ஆகுது. ஐ மீன் டிஎன்பிஎஸ்சிக்கு உண்டான சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. அந்த 2 மிஸ் ஆகிறத தவிர்த்து மீதி எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் ஆர்ஆர்பி என்டிபிசி எல்லாத்துக்கும் நீங்கள் படிக்கணும்னா தமிழ் புக் வேண்டாம். அடுத்த சிலபஸ் பாருங்க. இதை நான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம், ஜஸ்ட் சொல்ல போகிறேன். இந்த 11ம் இந்த 25ம் தமிழ் புக்கில் இல்லை. ஓகேங்களா? இந்த 12, 22 வந்து 2 புக்லேயுமே வந்து டைரெக்டாக இருக்காது. இது வந்து ஈஸி டாபிக். முன்னாடியே சொன்ன மாதிரி அட்ரஸ் மேட்ச் பண்ணால் போதும். இந்த ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸி. ஓகேங்களா? அது முடிஞ்சு போச்சு. அடுத்து இந்த நாட்காட்டி இது வந்து ஆப்டிடியூட் புக்கில் இருக்கும். இது ஒரே பேஜ் தான், ஐ மீன் ஒரே பேப்பர் தான், 18 கொஷின் தான் கொடுத்துருப்பாங்க. இது வந்துட்டு 9 பேப்பர். ஓகேங்களா? ஸோ ஈஸி டாபிக். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கவர் பண்ணிவிடுவேன், அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் சிலபஸ். ஸோ இப்போ ஃபைனலாக எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இனி முடிவெடுக்க வேண்டியது நீங்கள். சப்போஸ் நீங்கள் தமிழ் புக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கவலைப்படாதீங்க. அந்த மிஸ் ஆன டாபிக்ஸ் வந்து நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துருவேன், நம்மளோட வீடியோஸ் பார்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் கூகுள் ரெஃபர் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம். வாங்கினதான் அதை நினச்சி ஒரி பண்ணிட்டு இருக்காம இனி அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. ஓகேங்களா? அந்த 2 டாபிக் ப்ளஸ் டைஸில் இருக்க கொஷின்ஸ் தான் உங்களுக்கு வந்து குறையும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வேலை இல்லை. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு கேலண்டர் வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச்.